கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 7. என்ன முடிவு செய்தீர்? வீரமாதேவியார் கேட்டுக்கொண்டே மாமன்னர் ராஜேந்திரரை நோக்கி வந்தார். அவருக்கு அருகே வந்து மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். மறுபுறத்திலே பறவையார் அழகாக அசைந்து வந்து இன்னும் நெருக்கமாக மன்னரிடம் உட்கார்ந்து கொண்டார். வந்தியத்தேவரும் அருண்மொழிபட்டனும் மெல்ல விலகி எதிர்ப்பக்கம் கை கட்டி நின்று கொண்டார்கள். அடடே, நீங்கள் நிற்கிறீர்களே என்று மன்னர் பரபரத்தார். ஆனால் தொலைவில் செம்புலி நீண்ட மர ஆசனத்தை தலையில் சுமந்து கொண்டு வந்தான். அந்த மர ஆசனம் உட்கார்வதற்காக அல்ல, கோவிலில் உள்ள பாத்திர பண்டங்களை வைப்பதற்கு உண்டானது. பாத்திர பண்டங்களை எடுத்து வைத்துவிட்டு அதை சுத்தமாக்கி கொண்டு வருகிறான். அதை அருகே கொண்டு வந்து போட்டு தன் 3ஆம் துண்டை எடுத்து துடைத்து அதை விரித்து வைத்தான். வந்தியத்தேவரை நோக்கி, உட்காருங்கள் ஐயா என்று மரியாதையாக வினவினான். வந்தியத்தேவர் அமர்ந்து கொண்டார். பிறகு அருண்மொழியும் உட்கார்ந்து கொண்டான். என்னை உட்கார சொல்லவில்லை அல்லவா? செம்புலி, உன்னை கதற அடிக்கிறேன் பார் என்று மனசிற்குள்ளே மெல்லியதாக அருண்மொழி கருவிக்கொண்டான். செம்புலிக்கு தஞ்சைதான் ஊர். தஞ்சாவூரில் அவனுக்கு வீடுகளும் நிலங்களும் தோப்புகளும் உண்டு. எனவே அவன் இங்கிருந்து போக பிடிக்காமல் அவன் அரண்மனை மெய்க்காவலில் இருந்து அரசரின் மெய்க்காவல் என்று இடம் மாறிவிட்டான். இவன் படைத்தளபதிகளில் ஒருவன் அல்ல, ஆனால் மெய்க்காவல் படைக்கு முக்கியமானவன், கிட்டத்தட்ட உளவாளி. இவனை தஞ்சாவூரிலிருந்து விரட்டி அடித்தால் சிறகு ஒடித்தது போல ஆவான். தஞ்சையிலிருந்து இவனை வெளியே அனுப்பினால் அவனை வெளியே அனுப்ப ஏற்பாடு செய்து பிறகு செம்புலி வேண்டாம், வேறு யாரையாவது வைத்து கொள்ளலாம் என்று அவனை பின்தள்ளிவிட வேண்டும். தனியே கூப்பிட்டு பீய்த்து எறிந்து விடுவேன், ஜாக்கிரதை என்று பயமுறுத்த வேண்டும். செம்புலி போன்ற போன தலைமுறை ஆட்கள் அதிகம் ஆடாவிட்டாலும் இன்னும் வேகமாக ஆடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அடே அருண்மொழி என்று கூப்பிடுவார்கள் என்று உள்ளுக்குள்ளே லேசான ஒரு கோபம் பொங்கியது. இது மெய்க்காவல் படைக்கே உண்டான ஒரு திமிர். இதை அடக்கி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் எழுந்தது. என்ன முடிவு செய்தீர்கள்? மறுபடியும் வீரமாதேவி உரத்த குரலிலே கேட்டாள். மன்னர் கோவிலை விட்டு வெளியே வந்து விட்டதால் கூட்டம் கோவிலுக்குள்ளே சிவோகம் என்று சொல்லியபடியே உள்ளே போனது. இப்பொழுது வந்தியத்தேவரின் படை வீரர்கள் பெரிய வட்டமாக தள்ளி நின்று கொண்டார்கள். அவர்களை தாண்டி யாரும் உள்ளே வர இயலாது. பின்னே இருக்கின்ற மண்டபத்தில் ராஜேந்திர சோழர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கு வரிசையாக சிவலிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தன. சோழ சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான பதவியில் இருப்பவர் இறந்து போனால் அவருக்கு நினைவாக இப்படி சிவலிங்கங்கள் வைப்பது பழக்கம். இது தவறான பழக்கம் என்று கிருஷ்ணன் ராமன் 2-3 முறை சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. 2-3 வருடங்களுக்கு பிறகு ஒரு சிவலிங்கமாக நின்று விடுகிறது. இப்படியே போனால் கோவிலை சுற்றி பல வரிசையில் சிவலிங்கங்கள் இருக்கும். எதற்கும் வழிபாடு இருக்காது, எதற்கும் மரியாதை இருக்காது. குழந்தைகள் ஒவ்வொரு சிவலிங்கமாக காலிலே தடம் வைத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையை எதற்கும் பயன் தரவில்லை. மிக சிறந்த தலைநகராக விளங்கிய தஞ்சாவூர் மெல்ல மெல்ல சோபை எழுந்து கொண்டு வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு காட்சி. அருண்மொழிபட்டன் அதையும் மனதில் குறித்து கொண்டான். ஊர் விட்டு போகும் பொழுது இந்த இடத்தில் இதற்கு மேல் சிவலிங்கங்கள் வைக்கக்கூடாது என்று எழுத்து மூலமாக உத்தரவு வாங்கி அதை கல்வெட்டாக அடித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. மன்னர் ஒரு சிறிய யோசனை சொன்னார். அது எனக்கு ஓப்பாக படவில்லை. நண்பர் அருண்மொழிபட்டனும் அவ்விதமாகவே எண்ணுகிறார். அதை பற்றியே இனிமேல்தான் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். என்ன யோசனை சொன்னீர்கள்? வீரமாதேவி வாஞ்சையோடு விழித்தார். வீரமாதேவி நல்ல உயரம், கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழருக்கு இணையான உயரம், அகலமான தோள்கள் கொண்ட கைகள், உறுதியான முன்கை, இறுக்கமான இடுப்பு, பயிற்சியால் கெட்டுப்பட்டதுமான தொடை, சிறிய மார்பகங்கள். வீரமாதேவி போர் பயிற்சி பெற்றவர். ஓடுகின்ற குதிரையிலிருந்து ஈட்டி எறிவதற்கு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். குறி தவறாமல் எரியக்கூடியவள். மாமன்னருடன் பல முறை அவள் போருக்கு போயிருக்கிறார். மேலே சாளுக்கியத்தை ஊடுருவி போன பொழுது ஹெட்டூர் என்ற ஊரிலே இரட்டைப்பாடி நாட்டிலே பாடி இறக்கியிருந்தார்கள். அப்பொழுது மாமன்னர் இருக்கின்ற இடத்திற்கு அருகே உள்ள குளத்தில் குழந்தைகள் விடியற் காலையில் அனுப்பி விஷம் கலக்க செய்திருந்தார்கள். விஷம் இருப்பது தெரியாமல் சோழ வீரர்கள் பல் தேய்க்க
நீர் அள்ளி குடித்துவிட்டு உடனே மயக்கமானார்கள். குரல் கூட கொடுக்க முடியாமல் விழுந்து இறந்து போனார்கள். 1, 2, 3 என்று பல 100 பேர்கள் இறந்து போக திடீரென்று மாமன்னர் விழித்து கொண்டு ஏதோ தவறு ஏதோ தவறு என்று எழுந்து பதற என்ன தவறு என்று சில நிமிடங்களுக்குள் தெரிந்துவிட்டது. அதற்குள் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்து போனார்கள். இதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் இந்த விதமாகத்தான் உங்கள் போர் என்றால் எங்கள் போர் இந்த விதமானது என்று வீரமாதேவி உரக்க கத்தினாள். தரையிலே அடித்தார். கிராமம் முழுக்க சோழர் படை சூறையாடியது. வீரமாதேவியாரே ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு பல பேரை குத்தி கொன்றாள். தூ என்று முகத்திலே துப்பிய ஒரு பெண்மணியின் புடவையை உருவி பிரம்பால் விளாசினாள். கதற கதற அடித்தாள். பிறகு அருகே போய் கத்தியை கழுத்திலே வைத்து பிரக் என்று இழுத்து தலையை துண்டாக்கினாள். மாமன்னரின் கோபத்திற்கு இணையான ஒரு பெண் கோபத்தை அப்பொழுதுதான் இந்த சோழர் படை பார்த்தது. அன்றிலிருந்து மிகப்பெரிய மரியாதை வீரமாதேவிக்கு சோழர் படையில் இருந்தது. தொடர்ந்து வந்த மேலை சாளுக்கிய போர் முழுவதும் வீரமாதேவியார் தன் திறமையை காட்டினார். ஆனால் பறவையார் வேறு விதம். பறவையார் நடன பெண்மணி. மாமன்னரின் கோபத்திற்கு வீரமாதேவியார் கூட கலவரப்பட்டு நிற்கும் பொழுது பறவையார் முன்னேறி போதும், கோபப்பட்டது உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்லி அவரை அடக்க முயற்சிப்பார். மன்னரும் அடங்கி போவார். பறவையார் ராஜேந்திர சோழர் காதல் சோழ தேசத்திலே பிரசித்தமானது. நாட்டிய நாடகமாக கூட நடைபெறுகிறது. பறவையாரின் உயரத்திற்கு வெண்கல விளக்கு செய்து அதை பறவையாரை சந்தித்த இடத்திலே ஏற்றி தூக்கி கொண்டு போய் அழகாக கோவில் கருவறையில் வைத்திருக்கிறார். எங்களுடைய காதல் தீபம் என்ற மன்னர் சொல்ல பறவையாருக்கு மிகப்பெரிய மரியாதை சோழ தேசத்திலே கிடைத்தது. பறவையாரோடு ஒரே தேரிலே ஏறி மாமன்னர் திருவாரூரை வலம் வந்தார். நக்கன் நடன பெண்மணி என்று இருந்த பறவையாருக்கு அந்த ஊரிலே மிகப்பெரிய மதிப்பு ஏற்பட்டது. சில சமயம் அரசருடைய மற்ற மனைவியர் கூட மன்னரிடம் பறவையார் மூலமாக காரியம் சாதிப்பது உண்டு. அரண்மனை காவல், மெய்க்காவல் இவைகளும் பறவையார் தங்களுடைய விருப்பம் வெறுப்புக்காக அணுகுவதும் உண்டு. பறவையார் சொன்ன சொல்லை அநேகமாக மன்னர் மீறியதே இல்லை. காதல் திருமணம் முடிந்து 10 வருடங்கள் ஆனாலும் பறவையாரின் அழகு சற்றும் குறையவில்லை. தொடர்ந்து அரண்மனைக்குள்ளே நடனமாடுவதாலும், குறைவான உண்பதாகவும், சிவபூஜை செய்வதாலும் அவருடைய உடம்பு கச்சிதமாக இருந்தது. உடுப்பதில் மிக அழகான நறுவீசு தெரியும். தலை அலங்காரம் தனித்ததாக இருக்கும். நகைகள் அவருடைய அழகை கூட்டும். என்ன சொன்னார் மாமன்னர்? மறுபடியும் வீரமாதேவியார் கேட்டார். குந்தவையை கொன்றுவிடலாமா என்று மாமன்னர் ஓலை அனுப்பினார். வந்தியத்தேவர் விளிம்பினார். அதையே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தோம். என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள்? மன்னரை விட்டு வந்தியத்தேவரை நோக்கி வீரமாதேவி திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். எந்த முடிவுக்கும் வரவில்லை. என்ன செய்வது என்று நாங்களும் யோசித்து கொண்டிருந்தோம். என்ன முடிவுக்கு வந்தீர்கள்? ஒரு முடிவுக்கு வந்ததாக வேண்டுமே என்று வீரமாதேவியார் வந்தியத்தேவரை மடக்க, வந்தியத்தேவர் மெல்லிய பரிதாபத்தோடு அருண்மொழியை பார்த்தார். அருண்மொழி சுதாரித்து கொண்டான். அரசருக்கு அருகே இருக்கின்ற பெண்களின் கர்வம் இப்படி அடிக்கடி வெளிப்படும். இதை சமாளிக்க ஒரு சேனாதிபதியோ அமைச்சரோ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே பின்வாங்கினால், தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டால் அந்த பெண்களின் கர்வம் அதிகமாகிவிடும். எனவே சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று மூளைக்கு கட்டளையிட்டான். வீரமாதேவியாரே, குந்தவையை கொன்றுவிடுவதால் எந்த பயனும் இல்லை. அது ராஜேந்திரருக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை ராஜநரேந்திரனுக்கு குந்தவையை கொன்றது மாமன்னர்தான் என்று தெரிந்தால் மாமன்னர் மீது வெறுப்பு வரும். அப்படி வெறுப்பு வந்தால் அவர் சோழ தேசத்தை விட்டுவிட்டு மேலை சாளுக்கியம் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. இப்படி ஒரு இளவரசர் தன் பக்கம் சாய்வதற்கு மேலை சாளுக்கியம் காத்து கொண்டிருக்கிறது. மேலை சாளுக்கியம் விரைவாக விமலாதித்தருடைய முதல் மகனான ராஜநரேந்திரனை அரசனாக்கும். உன்னுடைய தாயை கொன்ற உன்னுடைய மாமனை அடித்துக்கொள் என்று உசுப்பேற்றிவிடும், உற்சாகப்படுத்தும். பெரிய படைபலத்தை திரட்டி ராஜநரேந்திரனை முன்னே அனுப்பி திருவெற்றியூரை தாக்க சொல்லும். தொண்டை நாடு, நடுநாடு என்ற சகலமும் தாக்கி காஞ்சிபுரத்தை சூறையாடி பிறகு சோழ தேசத்தின் எல்லையிலே கால் வைக்கவும் துணியும்.
மேலை சாளுக்கியம் கீழை சாளுக்கியத்தோடு ஒன்று சேர்ந்து கொண்டால் நம்மால் அவர்களை எதிர்ப்பது கடினம். அதே நேரம் பின்பக்கத்திலிருந்து பாண்டியர்களும் சேரர்களும் ஏன் இலங்கை கடற்படையும் நம்மை தாக்க துவங்கலாம். 5 பக்கமும் நாம் மிக மோசமாக சிக்கிக்கொள்வோம். நம்மால் அப்பொழுது வெற்றி பெற முடியுமா என்பது அது கூட சந்தேகமே. எனவே ஒரு நாளும் ராஜநரேந்திரனுடன் மனம் கோணும்படியான செயலை செய்யக்கூடாது. குந்தவை நல்லவளோ கெட்டவளோ, சரியோ தவறோ, ராஜநரேந்திரனின் தாய். அவளை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம். மேலை சாளுக்கியத்தாலேயே குந்தவையை கொன்றுவிடும்படியான ஒரு ஏற்பாடு செய்தால் மாமன்னர் பேசினார். இல்லை, மேலை சாளுக்கியத்தார் ஒரு நாளும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் குந்தவையாருடைய புருஷன் விமலாதித்தனுடைய ஆதரவு கூட கிடைக்காது. இப்பொழுதே விமலாதித்தனுடைய ஆதரவால் தான் மேலை சாளுக்கியம் ஆடிக்கொண்டிருக்கிறது. குந்தவையை கொல் என்று ஒரு நாளும் விமலாதித்தர் சொல்ல மாட்டார். அவருக்கு உங்கள் மீது பயம். மேலை சாளுக்கியத்தை நீங்கள் என்ன தூண்டினாலும் என்ன தந்திரம் செய்தாலும் ஒரு பொழுதும் குந்தவையின் மீது கை வைக்க மாட்டார்கள். குந்தவியை வீட்டு காவலிலே வைத்திருக்கிறார்களே, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். இந்த அம்மையாரே அரண்மனைக்குள்ளே புகுந்து கதவை தாழிட்டு கொண்டு என்னை வீட்டு காவலிலே வைத்திருக்கிறார்கள் என்று ஓலை அனுப்பி இருக்கலாம். விமலாதித்தருக்கு அவளை சமாதானம் செய்த தெரியாது. சமாதானம் செய்யவும் விடமாட்டார்கள். அப்படியே கிடக்கட்டும், விடு என்று சொல்வார்கள். அருண்மொழிப்பட்டன் பேசியபடியே எழுந்து நின்று கொண்டான். நீங்கள் படையெடுத்து வருவதை எதிர்பார்ப்பார்கள். எப்பொழுது படை வரும் என்று அதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். மேலை சாளுக்கியத்தினுடைய பெரும் படை இந்த நேரம் கீழை சாளுக்கியத்தை அடைந்து விமலாதித்தனுக்கும் அவனது 2வது மகனுக்கும் காவலாக இருக்கும். எல்லை பகுதிகள் பலப்படுத்தப்படும். நீங்கள் யானைகளோடு வருவீர்கள் என்று தெரிந்து அவர்கள் குதிரைப்படையை தயார் செய்வார்கள். வில்லாளிகளை முன்னே நிறுத்தி அம்பின் நுனியிலே நெருப்பு பற்ற வைத்து தீப்பந்தத்தோடு யானைகள் மீது எறிவார்கள். யானைப்படைக்குள்ளே கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். சோழப்படையின் தற்போதைய பலம் யானைப்படை என்று அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை இரட்டைப்பாடி தேசத்திலிருந்தும் ஒரு படை வரலாம். கெட்டிக்காரர்களாக இருந்தால் ஒட்டர்களை துணை சேர்த்து கொண்டு பெரிய பலத்தோடு உங்களை எதிர்க்கலாம். எனவே போருக்கான ஆயத்தங்கள் அங்கு நடக்கும். இப்பொழுது என்ன செய்வது? என்னுடைய அபிப்பிராயம் ஒன்று உண்டு. தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். வீரமாதேவி உள்ளே புகுந்தாள். நாடகமாடாதே வீரமாதேவி, எல்லோரும் தங்களுக்குடைய பேச்சை எந்தவித பீடிகையுமின்றி சொல்லி கொண்டிருக்க நீ மட்டும் மிகவும் அடக்கமானவள் போல நடிக்க வேண்டாம். சொல், உன்னுடைய எண்ணம் என்ன? ஒரு சிறிய படையை அனுப்பி. வீரமாதேவி அமைதியாக இருந்தாள். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய படையை அனுப்பி குந்தவையையும் ராஜநரேந்திரனையும் சோழ தேசத்திற்கு கடத்தி கொண்டு வந்துவிட வேண்டும். பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். சோழ தேசத்திற்கு குந்தவையும் ராஜநரேந்திரனும் வந்துவிட்டால் அங்கு 2வது மகனுக்கு இளவரசர் பட்டமோ அல்லது மன்னர் பட்டமோ கட்ட விமலாதித்தன் துணிவார் அல்லவா? அப்பொழுது விமலாதித்தனுக்கு துணையாக மேலை சாளுக்கியம் படை ஈடுபடும் அல்லவா? அந்த மேலை சாளுக்கிய படைக்கு உதவியாக இருக்கின்ற கீழை சாளுக்கியம் தளபதி யார், அதிகாரி யார் என்று அடையாளம் காண வேண்டும். யாருக்கெல்லாம் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறது என்று அங்கு வேவுப்படையினரை வைத்து கவனித்து கொள்ள வேண்டும். ராஜநரேந்திரனுக்கும் குந்தவையையும் பத்திரமாக இங்கு வந்து சேர்ந்த பிறகு பெரும் படையோடு வேங்கியை நோக்கி நாம் நகர வேண்டும். மேலை சாளுக்கியத்தை வேங்கியிலிருந்து மட்டும் விரட்டுவது மட்டுமல்ல, இன்னும் நகர்ந்து போய் கலிங்கம் வரை ஒட்டர் தேசத்தையும் நாம் தாக்க வேண்டும். ஒட்டருடைய துணையும் மேலை சாளுக்கியத்திற்கு தேவை. அவர்களுடைய ஆளுமையும் விமலாதித்தன் தலையிலே இருக்கிறது. ஒன்றுக்கு 2 சுமைகளை சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விமலாதித்தன் விழித்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் சோழ தேசத்தை பற்றிய மிகப்பெரிய கலவரம் அவருடைய வயிற்றிலே இருக்கிறது. 3 விதமான தாக்குதலுக்கு ஆளாக்க தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேலை இப்பொழுதைக்கே அவர்கள் இருவரையும் கடத்தி கொண்டு வருவதுதான். கடத்தல் எளிதல்ல. என் தங்கை குந்தவையை நம்பி நாம் எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாது. மன்னர் சற்றே சந்தேகமாக சொன்னார். எனக்கு புரிகிறது. ஆனால் இதை விட்டால் வேறு வழி இல்லை. குந்தவையை நீங்கள் மயக்க மருந்து கொடுத்து யானை மீது கடத்தி கொண்டு வந்துவிட வேண்டியதுதான். ராஜநரேந்திரனுக்கு உற்சாகம் கொடுத்து அழைத்து வந்துவிட வேண்டியதுதான். அதற்காக நம்முடைய வீரர்கள் சிலரையும் நாம் பலி கொடுக்க வேண்டியிருக்கும்.
நாம் உள்ளே நுழைந்து அவர்களை கடத்தி கொண்டு போகிறோம் என்றால் கடைசி வரை திருவெற்றியூர் வரை அவர்கள் துரத்தி கொண்டுதான் வருவார்கள். எனவே வர வர அவர்கள் முன்னேற ஆங்காங்கே படைகளை நிறுத்தி கடும் எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். அதாவது 10 பேர் கொண்ட படையை குந்தவையினுடைய மாளிகையை சுற்றி கதவு உடைத்து வெளியே அவர்களை அழைத்து வர வேண்டும். அடுத்த 3 கல் தொலைவிலே இன்னொரு 40 பேர் கொண்ட படை காத்திருக்க வேண்டும். அடுத்து ஒரு 10 கல் தொலைவில் 100 பேர் கொண்ட நம் படை சரியாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு 10 கல் தொலைவில் 400 பேர் கொண்ட படை இருக்க வேண்டும். ஆக தெற்கு நோக்கி வர வர, சோழ தேசம் நோக்கி வர வர, திருவெற்றியூர் நோக்கி வர வர நமது படை பலமாக இருக்கும். எனவே மிக கவனமாக செயல்பட வேண்டும். இதில் ஒரு குறை இருக்கிறது தாயே. வந்தியத்தேவர் சட்டென்று பதில் சொன்னார். என்ன குறை? வீரமாதேவி அவர் பக்கம் திரும்பினார். நீங்கள் சொல்வது போல கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட ஒரு படையை திருவெற்றியூரை தாண்டி மேலை சாளுக்கியம் நோக்கி அனுப்பினால் ஒற்றர்கள் மூலம் வெகு எளிதாக இது வேங்கை தேசத்திற்கு போய் சேர்ந்துவிடும். எனவே நம்மை தாக்க வருகிறவர்கள் மெல்லியதாக 100 பேர் கொண்ட படையோடு வரமாட்டார்கள். வருவது பல்லாயிரக்கணக்கான படைகளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அவர்களை மீட்டு வரக்கூடும் என்கின்ற எண்ணத்தையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடும். சோழ தேசத்தினுடைய எல்லா அசைவுகளும் மேலை சாளுக்கியத்திற்கு அத்துப்படி. இது மிக சிறந்த திட்டமாக எனக்கு தோன்றவில்லை. எனக்கு தோன்றுகிறது. வந்தியத்தேவர் பேசி முடித்த அடுத்த க்ஷணம் அருண்மொழிப்பட்டன் ஆரம்பித்தார். மகாமன்னர் வாய் விட்டு சிரித்தார். அதுதானே பார்த்தேன். நீங்கள் இருவரும் என்ன ஒற்றுமை ஆகிவிட்டீர்களா என்று. அந்த அதிசயமெல்லாம் சோழ தேசத்தில் நடைபெறாதே. மாமன்னர் மறுபடியும் சிரித்தார். மற்றவர்களும் அந்த சிரிப்பிலே சேர்ந்து கொண்டார்கள். அருண்மொழிப்பட்டன் சிரிக்காது தரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சிறு திருத்தம் கொண்டு வர விரும்புகிறேன். 10 பேர் கொண்ட படை என்று போகாது, 1,00,000 பேர் கொண்ட படையை நாம் அனுப்ப வேண்டும். என்ன சொல்கிறாய் அருண்மொழி? 1,00,000 பேர் கொண்ட படை திருவெற்றியூரை தாண்டி மேலை சாளுக்கியம் நோக்கி நடக்க வேண்டும். அவர்கள் பதறுவார்கள், துடிப்பார்கள், பெரிய போருக்கு தயாராவார்கள். அதே நேரம் குந்தவை தேவியாரின் வீட்டை பூட்டை உடைத்து அவரையும் அவரது மகனையும் பத்திரமாக தேரிலே ஏற்றி நமது படைகளுக்கு நடுவே கொண்டு வந்து விட வேண்டும். படைகள் எதிர்த்து வரும் நமது படையை வேங்கி தேசத்து படைகளை தடுத்து நிறுத்தி இவர் மட்டும் நம்முடைய படையை கிழித்து கொண்டு தஞ்சையை நோக்கி பயணப்பட வேண்டும். அவர்கள் திருவெற்றியூரின் எல்லையை கடந்து விட்டார் என்று தெரிந்ததும் நமது படை மெல்ல மெல்ல பின்வாங்க வேண்டும். சோழர்களை வெற்றி கொண்டதாக ஒரு சந்தோஷத்தை விமலாதித்தனுக்கும் அவரது 2வது மகனுக்கும் மேலை சாளுக்கியத்திற்கும் ஏன் ஒட்டர்களுக்கும் கூட தர வேண்டும். பிறகு என்ன ஏது என்று குந்தவையையும் ராஜநரேந்திரனையும் விசாரித்த பிறகு அவர்கள் சொன்னது போல 9,00,000 படை வீரர்களுடன் உள்ளே புகுந்து கீழே சாளுக்கியத்தின் பல்வேறு விஷயங்களை நாம் வேறறுத்து வீசி எறிந்து ஒட்டர்கள் வரை தாக்க வேண்டும். மேலை சாளுக்கியத்து படையை அடித்து துரத்த வேண்டும். அம்மையார் சொன்னது போல யாரெல்லாம் எதிரிகளாக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்து களை எடுக்க வேண்டும். வீட்டு கதவை திறந்து வாருங்கள் வாருங்கள் வெளியே என்று குந்தவையை சொல்லி அழைத்து வருவதுதான் நல்லது. ஏன் என்று கேட்டால் 9,00,000 வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்று குந்தவையாரிடம் சொன்னால் போதும். அவர் உடனே தன் வார்த்தைக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதென்று தேர் ஏறி அவர்கள் நமது படையை கிழித்து கொண்டு தெற்கு நோக்கி வருவார்கள். அதற்கு பிறகு திமிரினால் மயக்க மருந்து கொடுத்து விட வேண்டியதுதான். விமலாதித்தன் மகனான ராஜநரேந்திரனிடம் விவரத்தை சொல்லி அவனையும் அழைத்து வந்து விட வேண்டியதுதான் என்று அருண்மொழி சொல்ல மாமன்னர் அந்த திட்டம் சரி என்று தோன்றியது. இதில் ஒரு ஏமாற்று வேலை, மிகப்பெரிய படையெடுப்பு போல ஏமாற்று வேலை குந்தவையையும் ராஜநரேந்திரனையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதே மிக முக்கியம். அவர்கள் வந்து சேர்ந்துவிட்டால் சோழ குல கொழுந்தை காப்பாற்றிவிட்டால் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் விமலாதித்தனை தாக்கி கீழே சாளுக்கியத்தில் நமது கொடியை பறக்க விடலாம். மேலை சாளுக்கியத்தை அடித்து நொறுக்கலாம், ஒட்டர்களை அடக்கி வைக்கலாம் என்று தெளிவாக அவருக்கு புரிந்தது. வந்தியத்தேவர் அருண்மொழியை நோக்கி பிரியமான ஒரு புன்னகையை சிந்தினார். அருண்மொழிக்கு ஏன் என்று வியப்பு வந்தது. இவன் துடிப்பான அந்தணன், கிருஷ்ணன் ராமனுக்கு மிக சரியான ஒரு பிள்ளை. 3 பேர் சொன்ன விஷயத்தை தலையிலே கால் வைத்து 4வதாக ஒரு விஷயத்தை மிக எளிதாக தொட்டுவிட்டான்.
அதுவரை அடக்கமாகவும் இருந்திருக்கிறான். தனது இடது கையை தூக்கி ஆதரவாக அருண்மொழிப்பட்டனின் வலது தோளிலே வந்தியத்தேவர் கை வைத்தார். அருண்மொழிப்பட்டன் அவர் கையை பற்றி கொண்டு கன்னத்திலே வைத்து கொண்டான். கண்களிலே ஒற்றி கொண்டான். அட, நீங்கள் ஒற்றுமையாக கூட இருப்பீர்களா என்று மாமன்னர் சொல்ல அவர்கள் 2 பேரும் சிரித்தார்கள். வீரமாதேவியார் மட்டும் மிக தீவிரமாக அந்த விஷயத்தை யோசித்து கொண்டிருந்தாள். அது அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே புரிந்தது. அனுப்புவதுதான் நல்லது. வந்தியத்தேவர் இம்முறை அவருக்கு எதிர்ப்புறமாக பேசினார். சரி, அனுப்பலாம். அதில் ஒன்றும் பெரிய தவறில்லை. வேண்டுமென்றால் நமது மெய்க்காவல் செம்புலியை இரகசிய தூதுவனாக அனுப்பலாம். மாறுவேடமிட்டு மாடு ஓட்டி செல்பவன் போல அங்கு போய் ஓலைகளை தனித்தனியே ராஜநரேந்திரனுக்கும் குந்தவைக்கும் கொடுத்து விடலாம். 9 லட்சம் வீரர்கள் என்று அதில் எழுதலாம். சற்று தொலைவில் உள்ள செம்புலிக்கு குப்பென்று வியர்த்தது. அடடா, ஐயன் மாட்டி விடுகிறானே என்கின்ற பதட்டம் எழும்பியது. கால்கள் நகருவதிலிருந்து கைகள் பின்னி பிணைவதிலிருந்து செம்புலி பதட்டமாகிவிட்டான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அருண்மொழிப்பட்டன் மனதுக்குள்ளே சிரித்து கொண்டான். 1 லட்சம் வீரர்களுக்கு யார் தலைமை தாங்கப் போவது? வந்தியத்தேவரை நோக்கி மாமன்னர் கேட்டார். ஒருவேளை வந்தியத்தேவருக்கு ஆசை இருக்குமோ, அதை மறுத்துவிடக்கூடாது என்பதற்காக கேள்வியை முதலில் அவரிடம் கேட்டார். ஏன், அருண்மொழிப்பட்டனை அனுப்பலாமே? வந்தியத்தேவர் திசை திருப்பினார். அருண்மொழிப்பட்டனுக்கு லேசாக கோபம் வந்தது. நீ போ என்று மன்னர் சொல்வது எப்படி? அருண்மொழிப்பட்டனை அனுப்பலாமே என்று இவர் சொல்லி மன்னர் சொல்வது எப்படி? இது ஒரு மாற்று குறைவாகிறதல்லவா என்கின்ற கோபம் எழுந்தது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன். வீரமாதேவி குறுக்கிட்டாள். சொல் வீரமாதேவி. மன்னர் பறவையார் மீது சாய்ந்து கொண்டு வீரமாதேவியாரை ஏறிட்டு நோக்கினார். நான் போகட்டுமா? 1 லட்சம் படை வீரர்களுக்கு தலைமை தாங்கி நான் போய் மேலே சாளுக்கியத்தை தடுத்து நிறுத்தட்டுமா? குந்தவையை மீட்டு கொண்டு வரட்டுமா? இதைவிட அவமானம் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இவன் வீட்டிலே குப்புறப்படுத்து கொண்டு மனைவியை போருக்கு அனுப்புகிறான். நல்ல அரசன், நல்ல அரசவை, நல்ல சோழ தேசம் என்று மேலே சாளுக்கியத்திலே விழித்து கொண்டு சிரிக்கவா? நன்றாக சிரிக்கட்டும். ஆனால் அடித்து வைத்து விட்டு அல்லவா வருவேன். நான் எப்படி அடிப்பேன் என்று மேலே சாளுக்கியத்திற்கு தெரியுமே. தெரியும் தேவி, உன் உக்கிரம் தெரியும். ஆனால் இந்த நேரத்திலே உன்னை அனுப்புவது சரி என்று எனக்கு தோன்றவில்லை. நான் என்றால் நான் மட்டுமா? பரவன் மழப்பாடியாரும் பழவேட்டரையர் கண்டமாறரும் எனக்கு துணையாக வரலாம் அல்லவா? பேசாமல் நான் கிளம்பி போகிறேன். என் சொல்லுக்கு குந்தவை கீழ்ப்படிவாள். ஒரு முறை முறைத்தால் கை ஓங்கினால் போதும், பெட்டி பாம்பாக அடங்கி விடுவாள். உங்கள் யாருக்கும் அவள் அடங்க மாட்டாள். இந்த பேச்சை என்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள். வீரமாதேவி சீற்றமாக பேசினாள். என்னிடம் வாலாட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவேன். உங்கள் தங்கை என்றும் பார்க்காமல் பிருஷ்டம் முழுவதும் பிரம்பால் அடிப்பேன். ராஜநரேந்திரனை கை கால் கட்டி குதிரையிலே குப்புற போட்டு அழைத்து வருவேன். 360 வீரர்கள் ஹெக்டூரிலே விஷம் குடித்து செத்தார்கள். அந்த கோபம் எனக்கு இன்னமும் தணியவில்லை. மறுபடியும் வெட்டி எறிய வேண்டும் என்கின்ற ஆத்திரம் எழுகிறது. உன்னுடைய ஆத்திரத்தை காட்டுவதற்கான நேரம் இது அல்ல. வீரமாதேவி, தலைமை தாங்க முடியாது. இதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. எனவே தேவையில்லாமல் பேச வேண்டாம். மன்னர் கடுமையான குரலிலே அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அப்படியானால் யார் போவது? நீங்கள் 2 பேரும் போவதில்லை. உங்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது. என்ன வேலை? 9 லட்சம் வீரர்களை திரட்ட வேண்டிய வேலை. பாண்டிய தேசத்து வீரர்களை, சேர தேசத்து வில்லாளிகளை, நடுநாட்டு தொண்டை நாட்டில் இருந்த படைகளை, கங்க தேசம், ராஷ்டிரகூடம் என்று எல்லா படைகளையும் நாம் ஒன்று திரட்ட வேண்டும். ஒட்டரை அடக்க வேண்டுமென்றால் நாம் அவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டுமென்றால், நம்முடைய படைகள் சோர்வடையாமல் இருக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு லட்சமாக மாறி மாறி இளைப்பாற வைத்து அடுத்த லட்சத்தை தொடர்ந்து பயணத்தை செய்ய வைத்து மறுபடியும் அவர்களை இளைப்பாற வைத்து 3வது லட்சத்தை முன்னே அனுப்பி மாறி மாறி படைகளை நடத்தி சென்று மேலை சாளுக்கியத்து வீரர்களை தாக்க வேண்டும். அப்படியானால் தலைமைக்கு யாரை அனுப்புவது? வீரமாதேவி உரத்த குரலிலே கேட்டாள். அவளுக்கு தனக்கு வாய்ப்பில்லையே என்கின்ற வருத்தம் இருந்தது. அரையன் ராஜராஜன் சோழ தேசத்தின் மிக முதன்மையான சேனாதிபதி. அருண்மொழிப்பட்டனுக்கும் மூத்தவர். பரமன் மழப்பாடியார் இளையவர். பரமன் மழப்பாடி போன்ற வயதானவர்களை இவ்வளவு தொலைவு அனுப்புவதிலே லாபம் இல்லை. அரையன் ராஜராஜன் தான் சரி. தடுத்து நிறுத்துவதிலும் மட்டுமல்லாமல்
கீழே சாளுக்கியத்திலே ஏதேனும் ஒரு இடத்திலே மிக திடமாக பாடி இறக்க வேண்டும். இந்த படையை தாண்டி மேலை சாளுக்கியம் வர முடியாதபடி செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் வருகிறார்கள் என்றால் கூடுதலான படையை திருவெற்றியூரிலே தயாராக இருக்க வைக்க வேண்டும். 1,00,000 என்பது முன்னேறுவதற்கு, அடுத்த 1,00,000 திருவெற்றியூரிலே இருக்கும். தொடர் பயணத்தில் வேங்கியை உடையறுத்து போக வலுவாக இருக்க வேண்டும். அத்தனையும் குதிரை படைகள். நடந்து போக எவருக்கும் அனுமதி இல்லை. இன்னொரு 1,00,000 அடுத்த இன்னொரு 1,00,000 குதிரை படைகளை கொண்டிருக்கும். சில யானைகளும் இருக்கும். தேர்கள் 50 இருக்கும். வில்லாளிகள் 300 பேர் இருப்பார்கள். சேனாதிபதி அரையன் ராஜராஜன் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று மன்னர் விசாரிக்க, தஞ்சையில்தான் இருக்கிறார். இன்று காலையில் கூட அவரை நான் சந்தித்து விட்டு வந்தேனே. வாசற்பக்கம் குதிரைகள் வரும் சப்தம் கேட்டது. என்ன என்று வியக்க, வந்தியத்தேவர் படைகள் இன்னும் நெருக்கமாக அரசருக்கு அருகே நின்று கொண்டார்கள். உடைவாளிலே கை வைத்தபடி இருந்தார்கள். வல்லவரையர் வந்தியத்தேவரின் மாதேவியார் குந்தவை பிராட்டியார் வருகிறார் என்கின்ற குரல் எழும்பியது. முன்பக்கம் 2 பட்டையாக நரைத்து போனாலும் முகத்திலே லேசாக தொய்வு இருந்தாலும் சிறிது கூட அழகு குறையாமல் கம்பீரம் மிக்க அந்த பெண்மணி தேரிலே இருந்து கீழே இறங்கி வந்தார். அவருடைய கையிலே மெல்லிய ஊன்றுகோல் இருந்தது. அந்த ஊன்றுகோல் நடப்பதற்கு துணை என்பதை விட அவருக்கு கம்பீரத்தை கொடுத்தது என்பதே உண்மை. குந்தவையை கைது செய்திருக்கிறார்களாமே, விமலாதித்தன் சிறை வைத்திருக்கிறானாமே என்று பதட்டத்தோடு குந்தவை பிராட்டியார் சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? கைகூப்பி மாமன்னர் வரவேற்றார். ஓலை வந்தது. குந்தவை அதில் கதறி இருக்கிறாள். எப்படியேனும் என் உயிரை காப்பாற்றுங்கள், என் மகனை காப்பாற்றுங்கள் என்று கதறி இருக்கிறாள். போதும் இந்த நாடகம். மாமன்னர் ராஜேந்திர சோழருக்கு கோபம் தலைக்கேறியது. தரையிலே காலை உதைத்தார். முஷ்டியை மடக்கினார். பல் கடித்தார். முகம் சிவந்தது. பறவை நாச்சியார் மெல்ல புஜம் பற்றி வேண்டாம் என்று தலையசைக்க சட்டென்று மாறிப்போனார். அத்தை, நாளை காலைக்குள் என் உளவுப்படை உண்மை என்ன என்று தெரிவித்துவிடும். இவள் நாடகம் ஆடுகிறாள். இவளை இன்னும் நம்பிக்கொண்டாயிருக்கிறீர்கள் என்று அருகே போய் அத்தையின் கைகளை கோர்த்து கொண்டார். அத்தையும் மருமகனும் முன்னே நடந்து போக மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். செம்புலி, எதற்கும் கீழே சாளுக்கியம் போக தயாராக இரு, அருண்மொழிப்பட்டன் உத்தரவிட்டான். ஆகட்டும் ஐயா, நீங்கள் போகும் பொழுது நான் வராமல் இருந்து விடுவேனா? நீங்கள் முன்னே போக நான் பின்னே வரத்தானே வேண்டும் என்று மறுமொழி பதில் சொன்னான். நான் முதலில் போகப் போவதில்லை என்று அவனுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது. தஞ்சையில் உள்ள ஒவ்வொரு ஆளும் சூட்சுமம் மிக்கவர்கள், சூது நிறைந்தவர்கள், எதிராளி எப்படி அசைகிறான் என்று மிக உன்னிப்பாக கவனிப்பவர்கள். தஞ்சை மண்ணிலே பிறந்தவர்களை ஏமாற்றுவது எளிதான விஷயமல்ல என்று அருண்மொழிப்பட்டனுக்கு தெரிந்தது. சிரித்தான். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.